வணக்கம். உயிர் கொடுத்து பயிர் வளர்த்து உலகிலுள்ள உயிர்களை காத்திட உயிரினும் மேலான உதிரித்தி வேர்வையாக வேர்க்கு நீர் பாய்ச்சி பயிர் வளர்க்கும் என் உயிரினும் மேலான எனது அருமை விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மாலை இனிய வணக்கம். ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை நான் தெரிவிக்கின்றேன். அனைவரும் கேட்டு நீங்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் கோவை தலைமையிடமாக வைத்தும் சென்னை தலைமையிடமாக வைத்தும் மத்திய சர்க்காரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆப்போ ஸ்போக்கன் அறக்கட்டளையானது வருடந்தோறும் சிறந்த சேவகர், சமூக சேவர்கள், சிறந்த நிறுவனங்கள், சிறந்த எழில்மிக்க சாதனங்கள், இப்படி எண்ணற்ற சாதனையாளருக்கும் சாதனைக்கான நிறுவனத்திற்கும் அவர்களெல்லாம் தணிக்கை செய்து அவர்களெல்லாம் அதில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார் என்று தணிக்கை செய்யப்பட்டு ஆண்டுதோறும் தணிக்கை செய்கின்றார்கள். தொலைக்காட்சியில் வருகின்ற நிகழ்ச்சி, நாளிதழில், தினசரி நாளிதழில் வருகின்ற நிகழ்ச்சி, இதெல்லாம் வருகின்ற நிகழ்ச்சிகளில் இதில் அந்த சமூகத்தில் இறங்கி பணியாற்றி அதில் தேர்ச்சி அடைந்திருக்கின்றார்களா என்பதுதான் இதில் முக்கியம். இப்போ நம்ம சங்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். நேராக ஆர்டிஓ ஆஃபீஸர் போகிறோம், குரல் கொடுத்துட்டு வந்து விடுகிறோம். பிடிஓ ஆஃபீஸருக்கு போகின்றோம், குரல் கொடுத்துட்டு வந்துகின்றோம். மாவட்ட ஆட்சியாளர்கள் சொல்லணும் குரல் கொடுத்துட்டு வந்துகின்றோம். அது சிறப்பு இல்லை, அது தேர்ச்சி இல்லை. அதில் வெற்றி அடைந்திருக்கிறார்களா என்பதுதான் இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம். அப்படி பார்க்கும் பொழுது நாம் 80% வெற்றி அடைந்து விட்டிருக்கிறோம். நம்மை பொறுத்தளவுக்கு ஒரு காரியத்தில் ஏறினால் அது கண்டிப்பாக அதை சக்சஸ் அடைய வேண்டியதுதான் நமது ஆரம்பத்தில் இருந்த கொள்கையமாகும். அப்படியேதான் நமது தினசரி நாளிதழிலும் தொலைக்காட்சி மூலமும் நம்மளை தணிக்கை செய்து உள்ளன இந்த அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையானது நம்மளை தணிக்கை செய்து நாம் இதில் சேவை செய்து சாதனை படைத்துள்ளோம் என்று ஒரு சாதனையாளர் விருதை 2025 ஆண்டுக்குண்டான சாதனையாளர் விருதை நம் சங்கத்திற்கும் நமக்கும் அளித்திருக்கின்றார்கள். இதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தாலும் இந்த மகிழ்ச்சியை இந்த சங்கத்திற்காக உழைத்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் என்னோட தோளோடு தோள் கொடுத்த ஆரம்பத்திலிருந்து உழைத்து இந்த குழு, இந்த சங்கமான ஒரு கப்பலை இதை வழிநடத்தி செல்வதற்கு எனக்கு ஊன்றுகோலாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அத்தனை விவசாயிகளுக்கும் அவருடைய பாதங்களில் இந்த விருதுகளை நான் சமர்ப்பிக்கின்றேன். டீம் ஒர்க், குழு, ஒரு குழு சேர்ந்ததுதான் சங்கம். இந்த குழு சேர்ந்து நாம் இதில் தேர்ச்சி அடைந்துள்ளோம், வெற்றி பெற்றுள்ளோம் என்று அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளை நமக்கு முத்திரை குத்துகின்றான், சான்று அளிக்கின்றான். ஏனென்றால் எதில் நாம் இறங்கினாலும் அதில் சக்சஸ் அடைந்துள்ளோம். குறிப்பாக இவற்றிடம் கேட்ட கேள்வியில் அவர்கள் தணிக்கை செய்ததில் மின்சாரத்துறையில் நாம் சாதனை அடைந்துள்ளோம். அதில் சாதாரண சாதனை இல்லை. அதன் பிறகு கொரோனா காலத்தில் அப்பொழுது 2023 அப்பொழுது அந்த கூட்டுறவு சங்கங்களில் உள்ள கட்டப்பட்டுள்ள அந்த வாங்கிய கடனை அப்பொழுது கட்ட முடியாது, அதை ஓராண்டாக நமக்கு வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்து அதில் ஓராண்டு என்ற ஒரு உத்தரவை நாம் பெற்று அதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் பயனடைந்து உள்ளார்கள். அதில் நாம் தேர்ச்சி அடைந்து உள்ளோம். காவல் நிலையங்களில் எவ்வளவோ புகார்கள், வட்டாட்சியாளர் தாசில்தார் அலுவலகத்தில் எவ்வளவோ புகார்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள் மனுக்கள், இதிலெல்லாம் நாம் 60-70% வெற்றி கண்டுள்ளோம், தேர்ச்சி பெற்றுள்ளோம். அதே சமயத்தில் கடைசியாக பார்க்கும்போது 19/3/2023 கிட்டத்தட்ட 1000 பேருக்கு விவசாயிகள் ஒன்று திரட்டி 20 அம்ச கோரிக்கையை நாம் முன்வைத்து வழிநடத்தினோம். அதில் முதலாவதான கோரிக்கையே 6 மாத கூட்டுறவு கடனை ஓராண்டாக நீட்டிப்பு செய்கின்றதான். அது இப்போ தற்போது கடந்த 2 மாதத்துக்கு முன்பு தமிழ்நாடு அரசால் அதில் ஓராண்டு ஓராண்டு தரலாம் என்ற ஒரு உத்தரவை கொடுத்துள்ளார்கள். இன்னும் அது சுற்றறிக்கை
ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கு இன்னும் வரவில்லை, அதோடு நிற்கின்றது. அது சுற்றறிக்கை போட்ட உடனே நமக்கு அது வந்து சேரும். இதில் நாம் வெற்றி அடைந்துள்ளோம். இதில் வந்து தொலைக்காட்சி நிறுவனமும் தினசரி நாளிதழுமே நம்மிடம் தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் உள்ள சங்கங்களில் உங்க சங்கம் தான், நமது பசுமை புரட்சி புயல் சங்கம் தான் இதற்காக வந்து கிட்டத்தட்ட 4, 5 ஆண்டு காலமாக ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி பல மனுக்கள் கொடுக்கப்பட்டு தலைமைச் செயலகரிடம் சென்று வெற்றி அடைந்த சங்கம் நமது சங்கம் என்று அவர்களே சான்று கொடுத்துள்ளார்கள். அந்த அது சன் நிறுவனமே அதை வந்து நிரூபித்து ஒரு பேட்டியும் எடுத்து இது நம் அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அந்த அந்த சாதனையெல்லாம் இப்பொழுது இந்த அறக்கட்டளை பார்த்து அதில் நாம் தேர்ச்சி அடைந்துள்ளோம் என்பதை வந்து அவர்கள் வந்து நமக்கு நிரூபணம் செய்துள்ளார்கள். எனவே இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை நான் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இதை நான் காணிக்கையாக்குகின்றேன். அவருடைய குடும்பத்தினருக்கும் அந்த சங்க உறுப்பினருக்கும் என்னோடு தோளோடு தோள் கொடுத்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இந்த கப்பலை வழிநடத்துவதற்காக இன்னும் தோள் கொடுத்து உறுதுணையாக இருக்கின்ற சேவை மனப்பான்மை உள்ள சேவகர்கள், அந்த நல்ல உள்ள விவசாயிகள் எல்லாம் நான் இன்று அவர்களெல்லாம் இந்த விருதை காணிக்கையாக்கி அவர்களை வந்து நான் வந்து மனதார என் நெஞ்சார்ந்த இந்த வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து அவர்களை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என நான் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் ஒரு வாழ்நாள் விருது ஒரு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் நமக்கு தருகின்றார்கள் என்றால் சும்மாவே தூக்கி கொடுத்து விட முடியாது. நாம் தேர்ச்சி அடைந்திருக்கோமா என்றுதான் பார்க்கின்றார்கள். இப்போ மீது நாம் போகின்றோம், ஒரு கூக்குரல் கொடுத்து விட்டு நம்ம வந்து விடவில்லை. ஒரு கூக்குரல் கொடுத்து விட்டால் அது வெற்றி அடைய வேண்டும். அது வெற்றி அடைந்தே தீர்கின்றோம். அதில் தான் நாம் வந்து இந்த சாதனையாளர் விருதுக்கு நாம் வெற்றி அடைந்து உள்ளோம். எனவே இந்த விருதுக்கான இந்த மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை நம் சங்கத்தில் உள்ள சங்க தலைவர்கள், அந்த கிளைகளுக்காக பொறுப்பில் இருந்தோம், அந்த உறுப்பினர்களாக இருந்தோம், இந்த சங்கத்தை ஒவ்வொரு சங்கத்தை வழிநடத்தி வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த சங்கத்திற்காக பொறுப்பில் இருந்து உண்மையான உழைப்பை செய்து இந்த சங்கத்தை தோளோடு தோள் கொடுத்து உயர்த்தி நின்று கொடியேற்றி பறக்க வைத்து சிறப்பு ஏற்படுத்தி இந்த ஒரு விருதுக்கு கொண்டு வந்து சேர்த்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் நான் மனதார அவர் குடும்பத்தாரோடு சேர்ந்து வாழ்த்துகிறேன். இந்த விருது அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன், மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருடைய பாதங்களை நான் காணிக்கையாகின்றேன். எனவே இந்த விருதை நாம் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம், அனைவரும் மகிழ்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் மேலும் இந்த விருதானது வருகின்ற 31ஆம் தேதி 31/8/2025 காலை சுமார் 9 மணி அளவில் தேனாம்பட்டை, சென்னை தேனாம்பட்டில் உள்ள நாரக சபா அந்த சபா கூட்டத்தில் தான் இதை வந்து நமக்கு வந்து தருகின்றார்கள். அந்த அறக்கட்டளை வந்து நாரத கான சபா தேனாம்பட்டை அதில் தான் தருகின்றார்கள் 9 மணி அளவில். எனவே இந்த விருதை வந்து என்னுடன் பகிர்ந்து கொண்டு இதை பெற்று நாம் அனைவரும் சேர்ந்து மகிழ்வோம் என அனைவரும் சார்பாக மீண்டும் நன்றியும் தெரிவித்து உங்களை நான் பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாநில தலைவர்.